வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் இன்று வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வைத்து பல இப்போ பொதுவாக அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இருக்கின்ற ரசிகர்கள் படையை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். பிக் பாஸ் சவுத்தில் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே 19 கோடி ஓட்டு. இப்போ ஹாட்ஸ்டாரில் இந்தியாவில் இருக்கிற நபர்களால் மட்டும்தான் ஓட் போட முடியும். அந்த இந்தியாவில் இருக்கிற நபர்களே 19 கோடி அப்படின்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தா பல கோடி. அப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை போட்டாங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அதை வைத்து ஒரு சில விடயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு அதை வந்து பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் தொடர்பான அப்டேட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு சீசனுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் அடுத்த சீசன் ஒரு வருடங்களுக்கு அப்புறம், ஒரு பிக் பாஸ் முடிஞ்ச ஒரு வருடங்களுக்கு அப்புறம் ஒருவரோ இருவரோ தான் வந்து பேசப்படுவார்கள் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில். அந்த விதத்தில் பிக் பாஸ் சீசன் 6ல் 20 பேர் போயிருந்தாலும் இப்போ வரைக்கும் பட வாய்ப்புகள் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் போய்கொண்டிருக்கு. அது ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள், சரிங்களா? அண்ட் அப்போ அவங்களுடைய படம், அடுத்த படம் தொடர்பாக பல பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களே வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாங்க இந்த நபரோட நடிக்கிறேன் அப்படின்னு. அதை பற்றி சில தகவல்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம், சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஜோடிகள், ஜோடி ஆயுரெடி. ஸோ அதில் வந்து இப்போ மக்கள் வந்து சில விடயங்களை கணித்திருக்காங்க. அப்போ ரவீனா நான் வின்னரு, அப்போ ரவீனாவுக்கு அந்த டைட்டில் வந்து கொடுத்துருங்கிறாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்மளுடைய வியூவை வந்து இதில் சொல்லிடுவோம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரைசிங் ஸ்டார், மக்கள் நாயகி, சரித்திர நாயகி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 7 அது வந்து பல பெண்களுக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் பல பாடங்களை படிப்பிச்சிருக்காங்க, சிறந்த முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க, சரிங்களா? அசைக்க முடியாத ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் எது பண்ணாலுமே அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான். நம்ம இது ரீசெண்டாக அவங்களுடைய ரசிகர்கள் திருவிழா அப்படின்னு ஒரு பெரிய சேனல் எடுத்து போட்டாங்க. அதில் நிறைய பாட் வரும், 1 by 1 நிறைய பாட் வரும். அதில் ஒரு பாட் 23 நிமிடங்கள். அதில் அவங்க அப்பா மகள் பேசுகிற விதமே ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அடுத்து அர்ச்சனா மேம் அவங்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம், அவங்களுடைய பாடல் ஆல்பம் வெளியில் வர இருக்கு, அவங்களோட படம் வெளியில் வர இருக்கு. இதை தவிர்த்து அவங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களை இப்போ ஒஃபிஷியலாக அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஆணோட நிழலும் ஒரு பெண்ணோட நிழலும் வந்து இருக்கு. அது பெண் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள், ஆண் வந்து யார் அப்படின்னு தெரியல, ஒருவேளை முகின்றோ இல்லை தெரியல, ஆண் வந்து யாருன்னே கெஸ் பண்ண முடியல. இது வந்து ஒரு படத்தோட அப்டேட்டா இல்லை படம் தொடர்பான அப்டேட்டா இல்லை ஒரு ஆல்பம் தொடர்பான அப்டேட்டா அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு ஆல்பம் வந்து பண்ணியிருக்காங்க, பட் அதில் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு புதியது ஒரு ப்ரோக்ரஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆல்பமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது, சரிங்களா? ஸோ மரண வெயிட்டிங். பல பேர் கேட்டாங்க படமாக இருக்குமா இல்லை இது பாடலாக இருக்குமா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சது ஒரு பாடல் ஆல்பமாக இருக்க சான்சஸ் அதிகமாக, சரிங்களா? அண்ட் இது தவிர்த்து அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம், இது பிக் பாஸ் கொண்டாட்டம் எல்லாம் அர்ச்சனாவின் பிக் பாஸ் கொண்டாட்டம். ஏன்னா அர்ச்சனா இல்லைன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7 இல்லை, அர்ச்சனா மேம் இல்லைன்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இல்லை. ஒரே ஒரு நபருக்காக மக்கள் வந்து பார்த்தார்கள் இந்த ஷோவை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் தலைவி அவர்களுடைய சம்பவங்கள், முக்கியமாக அவங்களுடைய பாடல்கள், அதை வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களுமே காத்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து டிவியில் இப்போ ஷூட்டிங் வந்து இன்னைக்கு நாளைக்கு நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பட் வட்டவர் கண்டிப்பாக ஏப்ரல் 1st வீக்கு அல்லது மார்ச் எண்டில் வந்து இது டெலிகாஸ்ட் ஆகும் பிக் பாஸ் கொண்டாட்டம். அது வந்து அப்டேட், சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்கள். ஸோ பொதுவாக வந்து இலங்கையிலேருந்து 3 பேர் வந்திருந்தாங்க தமிழ்நாட்டில் நடக்கிற ஷோ பிக் பாஸுக்கு. 3 பேருமே மக்களால் கொண்டாடப்பட்ட நபர்கள் தான். தர்ஷன் அப்படின்றவர் அந்த டைம் வந்து அவரும் ஒரு டைட்டில் வின்னராக பார்க்கப்பட்டார். அப்புறம் லாஸ்லியா அப்படின்றவங்க, சொல்லப்போனால் லாஸ்லியாவோட பேர் பட்டி தொட்டி எல்லாமே பேசப்படாத வாய்களே இல்லை, சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த டைம் எங்களுடைய அண்ணா கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அக்கா கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் லாஸ்லியா ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் சீசன் 6ல் ஜனனி மேம் அவர்கள், லாஸ்லியா மேம், அப்புறம் ஜனனி மேம் அவர்கள்.
ஸோ உலகம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இன்னொரு ரசிகர்கள் படை, எல்லாருமே அவங்கள ஒரு சொந்த மகளாக தான் வந்து பார்த்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள 20 பேர், அதில் ஜனனி அவர்களுக்கு நடந்த கொடுமைகள் உலகம் அறிந்தது. கண்டிப்பாக டாப் 3க்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நபர், சரிங்களா. ஸோ பல சூழ்ச்சிகளால் வெளியில் அனுப்பப்பட்டார். பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் பல பேர் நினைச்சாங்க காணாமல் போயிடுவாங்கன்னு பல பேர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்குற விதமாக காலம் அவங்கள இப்போ அந்த 20 பேரில் இப்போ டாப்பில் இருக்கிறது. இப்போவும் ஒருத்தருடைய அப்டேட் தமிழ் சினிமாவில் அடுத்த அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கிறதுனா அது ஜனனி குணசீலன் அவர்கள் தான். ஆக்ட்ரஸ் ஜனனி குணசீலன் அவர்கள் தான். எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பது காலம் பல விடயங்கள்ல ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கு. இப்போ சீசன் 7 அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களும் இந்த உலகம் கொண்டாடுறதா இருக்கட்டும், BB6ல வந்து ஜனனி அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளா இருக்கட்டும், எண்ணம் போல வாழ்க்கைமா அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி மேம் அவர்களை வந்து விஜய் டிவில ஒரு ஷோல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த படம் என்ன அப்படின்னு பிரியங்கா மேம் கேட்க ஜனனி மேம் சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி சாரோட படம் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ பல பேர் கேட்டாங்க, ப்ரோ அதை பற்றி ஒருக்கா பேசுங்க அப்படின்னு. விஜய் சேதுபதி ஏன்னா இப்போ 2 படம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த 2024 எனக்கு கிடைச்ச அப்படின்னு படி, ஒன்று வந்து சூரிய அவர்களுடைய அந்த விடுதலை அது ஒரு படம் இருக்குல்ல, அதோட பாகம் 2, அதில் ஜனனி மேம் அவர்கள் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்ட் இருக்கு, சரிங்களா. நிறைய பேர் விஜய் சேதுபதி சார் அவர்கள், அப்புறம் திவ்யா பாரதி மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் அபிராமி மேம் அவர்கள், அப்புறம் மமதா மோகன்தாஸ் அவர்கள், அப்புறம் இன்னும் அருணாஃப் அப்படின்னு அந்த இமைக்கா நொடிகள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல நம்ம நயன்தாரா மேமோட, அதில் ஒருத்தர் வில்லனா பண்ணியிருப்பார்ல அவர், அப்படி நிறைய பட்டாளங்கள் இருக்கு. ஸோ மேபி அதில் ஜனனி மேம் அவர்கள் எப்படி லியோல பண்ணாங்களோ அதில் ஒரு பாட்டாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது, சரிங்களா. கண்டிப்பாக இது ஜனனி மேம் அவர்கள் வந்து இப்போ தான் 20 வயது, சரிங்களா. ஸோ இது வந்து அவங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அப்போ இப்போ தளபதி கூட நடிச்சுட்டாங்க. தளபதி எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். விஜய் சேதுபதி அண்ணாவே அப்படிதான். 96ல் அவர் சைல்டு ஆர்டிஸ்டாவோ ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காரு 96ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பல கஷ்டங்களை தாண்டித்தான் 2012 ஹீரோவா நடிச்சாரு பீஸா அப்படின்ற ஒரு படம், சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அவர் வந்து ஒரு ஹீரோவா ஆவதற்கு போராடித்தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பல படங்கள்ல பல ரோல்கள். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரோட படத்துல ஜனனி மேம் அவர்கள் ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகை, சினிமா பற்றி அறிய வேண்டிய ஒரு நடிகை வந்து நடிப்பது அப்படி என்பது இது நான் பார்க்கக்குள்ள இப்போ கடவுளே வந்து அவங்களுக்கு ஒரு படிப்பிக்கிறாரு. தளபதி கிட்ட நீங்க லேர்ன் பண்ணீங்க. இப்போ விஜய் சேதுபதி அண்ணா அண்ட் நிறைய காஸ்ட், மமதா மோகன்தாஸ் மேம் எல்லாம் இஸ் அ லெஜெண்ட், சரிங்களா. ரியல் லைஃப் லெஜெண்ட். அவங்களுக்கு லைஃப்லேயே நிறைய தடைகள் வந்து போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற பெஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் இஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அவங்களோட கரியரை பற்றி நீங்கள் கூகுள் டீங்கனாலே நிறைய வரும். அவ்வளோ தடைகளை தாண்டி சாதித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் மமதா மோகன்தாஸ் மேம் அவர்கள், ஒண்டர்ஃபுல் சிங்கர். அப்போ அப்படிப்பட்ட நட்சத்திரங்களோட அவங்க நடிக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, சரிங்களா. இது வந்து இன்னும் வந்து அந்த படத்தில் தான் ஜனனி மேம் அவர்கள் நடிக்கிறாங்களா அப்படி என்பது உறுதியாக இல்லை. அதாவது இப்போ இந்த மகாராஜா அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல, ஸோ அதில் தான் இவங்க நடிக்கிறாங்களா அப்படி என்பது உறுதியாகவே இல்லை. பட் விஜய் சேதுபதி அண்ணா கூட இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ஜனனி மேம் அவர்களே சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ நம்ம அறிந்த வரைக்கும் விஜய் சேதுபதி அண்ணாக்கு 2 படங்கள், ஒன்று விடுதலை பாகம் 2, சூரிய அவர்களுடைய விடுதலை பாகம் 2, அதில் ஜனனி மேம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்டேட் வருது. ஸோ அப்போ அதில் இல்லை அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ணா தற்போது பண்ணி கொண்டிருக்கின்ற படங்கள் 2வது இது வந்து இந்த மகாராஜா அப்படின்றது. ஸோ அதில் ஜனனி மேம் அவர்கள் இருக்கலாம் அப்படி என்பதை வைத்துத்தான் நான் இதை வந்து பேசுகிறேன். அவங்க இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை, சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, ஜனனி மேம் அவர்கள் படங்கள் நடிக்கிறாங்க, ஆனால் எந்த படம் நடிக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே ஒஃபிஷியலாக இது வரைக்கும் வரவில்லை. அதனாலே நம்ம அடித்து சொல்ல முடியாமல் இருக்கு. இந்த லியோவில் கிடைச்ச அப்டேட்டை போல ஒரு ஸ்ட்ராங்கான அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கலமா, சரிங்களா, கிடைக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் டீமே ஒஃபிஷியலாக சொல்லக்கூட நம்ம அதை கொண்டாடுவோம், சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோடி ஆயுரெடி. ஸோ அது ஆரம்பிக்கும் போதே ரவீனாவோட பேர் உள்ளுக்கு வந்தோடனே பல பேர் சொல்லிட்டாங்க, இந்த பிக் பாஸ் சீசன் 7 அந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு நெகட்டிவிட்டியை போக்குவதற்காக, அந்த அம்மாவை குளிர வைப்பதற்கு. ஏன்னா விஜய் டிவியோட செல்லப்பிள்ளை தான் ரவீனா அவர்கள், சரிங்களா. ரவீனா மணியெல்லாம் விஜய் டிவியோட செல்லப்பிள்ளைகள். அப்போ ரவீனாவுக்கு இந்த பிக் பாஸ் 7 டைட்டில் கொடுக்க முடியல, ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு, அவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி வந்துட்டு. அப்போ சரி, இப்போ நீ ஒன்றும் அழாதம்மா, உனக்கு இந்த ஜோடி ஆயுரெடி டான்ஸ் நல்லா ஆடுவால, நீ ஆடாட்டியும் பரவாயில்ல,
டைட்டில் எனக்கு தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்களோ ஒலையில அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா மக்கள் இதைத்தான் பேசுறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஒரு ரவீனா இந்த ஜோடி ஆயுர்வேடியில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பல மக்கள் இதைத்தான் சொல்லிட்டாங்க. எதுக்குப்பா ஷோவை பார்த்துக்கிட்டு ரவீனாக்கு தான் டைட்டில் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் என்னன்னா, ரவீனாவோட திறமையான டான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிப்பு அவங்களோட பேர் என்ன, ஒரு பொண்ணு இவங்க சிப்பு சில்பியோ ஏதோ ஒன்று அவங்க, அப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க. ரவீனாவோட திறமையான நபர்கள் 3-4 பேர் வந்து பேர் இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அவங்க நிறைய ஸ்டைலிஷான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் பார்ப்போம், இங்கேயும் வந்து நெப்படிசம், ஃபேவரிசம், குரூபிசம் விளையாடுதா இல்லை திறமை வெல்லுதா அப்படி என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.